காப்பாற்றிவிட்டால் நீ இந்த சிவலோகத்தை விட்டு ஓடிவிட வேண்டும். வரம் கொடுத்த என்னையே வம்புக்கு இழைப்பதா என்று வா பார்த்து விடலாம் என்று 6 நாட்களாக கட்டுப்போர் புரிந்தனர். அப்ப என் தந்தை ஆதி பரமேஸ்வரன் ஆங்கார கோபம் கொண்டு அந்த மகிஷாசுர அரக்கனை தலையை துண்டாக வெட்டிவிட்டான். பட்ட தலையில் ரத்தம் சொட்டு சொட்டாக வடிந்து கொண்டிருந்தது. அவன் வழியே ஐயோ ஐயோ அப்படியும் அவன் இறந்து விடுவான் என்று நினைத்தாயா? அதுதான் இல்லை, மாறாக அவன் ரத்தம் பட்ட ஆயிரக்கணக்கான அரக்கனை போட்டு எண்ணினார். அப்பொழுதுதான் இந்த மகிஷாசுர அரக்கனை அழிக்க வேண்டுமானால் நாட்டாமலை எல்லை தெலுங்காவடி சீமை கூத்தாடிக்குளம் கத்தாரவனுக்கு 65 வயது ஆண்களுக்கும் 55 வயதுக்கு பெண்ணாகப்பட்ட ஒரு பெண்ணின் சக்தியோடு தான் அழிக்க வேண்டும் என்றது சிவன். அப்பொழுதுதான் நான் வேட்டை மார்க்கமாக சென்று கொண்டிருக்கும் வரையில் ஒரு பெண்ணாகப்பட்டவள் காப்பாற்று காப்பாற்று என்று அபயக்குரல் எழுப்பினார். யார் என்று பார்க்க வேண்டும். என் தம்பி எதற்காக என்னை அழைத்தார் என்று பார்க்க வேண்டும். தம்பி எங்கே இருக்கிறாய்? ஓடி வா ஓடி வா ஓடி வா. அப்படியே ஆகட்டும் நம்பி, அப்படியே ஆகட்டும். தாங்கள் அழைத்த காரணம் என்னவென்றால் நாட்டாமலை எல்லை கூத்தாட்சிக்குளம் கோபுரகத்தலவனம் ஆளுருட்டி மலைக்கு வேறுபுறமாக ஆகாச ஊரணிக்கு கீழ்புறமாக சேத்தனி ஊரணி அருகிலிருந்து யாரோ ஒரு பெண்ணாகப்பட்டவள் மகனே சின்ன கருப்பு, மகனே பெரிய கருப்பு, மகனே அக்கினி கருப்பு சொல்லி ஆபத்து ஓடிவா ஆபத்து ஓடிவா என்று அழைத்த வண்ணமாக இருக்கிறாள். ஆகையால் தாங்கள் அழைத்திருக்கிறீர்களா? கண்டிப்பாக. யார் என்று பார்க்க வேண்டும். இன்னொரு தம்பியை அழைத்துக் கொண்டு நமது வேட்டை மார்க்கமாக செல்ல வேண்டும். அப்படியே ஆகட்டும்.
இந்த வழிமார்க்கமாக நம்ம ஊர் எல்லையிலே இதை பொது மதிப்புக்குரிய மகன் ரங்கநாதன் அவர்களுக்கு சினிமாவுடைய டைரக்டரும் ப்ரொடியூசரும் மற்றும் சமூக நாயகி ஆகியவும் திரும்பவும் இவருக்கு சினிமா உலகத்தில் ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிறத கணக்கு வச்சிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக நடக்கும். அப்படிப்பட்ட அன்புமன் ஜெகநாதன் அவர்களுக்கு சினிமா ப்ரொடியூசரும் டைரக்டரும் ஆகிய எனது அக்கா மகனாகிய மருமகனும் மற்றும் மருமகனும் அனைவரும் மகனும் இந்த அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். நன்றி நன்றி கலந்த வணக்கம். இந்த 1000 ரூபாயை எப்போவுமே 1000 ஆகாமல் இருக்கணும். அப்படி ஒரு மகனை நான் உருவாக்கிய நடிகர்கள்ல நீங்கள் ஒரு ஆளாக இருக்கணும். அதாவது நாடக தொழில் என்பது ஒரு கூற்றுக்கலை. இதிலே ஒரு சிறந்தானாக புகழ் பெற்று விளங்க வேண்டும் என்பது எனது முன்னோடி குறிக்கோளாக இருந்தது. ஐயா அவர்கள் நாடகத்தை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுதே சொன்னார், நாடகமாகப்பட்டு சிறப்பாக இருக்கணும், அதில் நடிக்க நடிகர்கள் சிறப்பாக நடித்தா உங்களை கொண்டு போய் நான் ஸ்டுடியோவில் ஏற்றி ஒரு நடிகர் ஆக்குவேன் அப்படின்னு சொன்னார். அது நடக்கணும், நிச்சயமாக நடக்கணும். இந்த சூறைக்கோட்டை ஊரில் சிறந்தவனா விளங்கணும் அப்படிங்கிறது இந்த 13ஆம் தேதியிலேயே மனசு வச்சேன். இப்போ இது நடந்துருச்சு. என்னை நிச்சயமாக கூட்டி போவார் டைரக்டர் ஐயா. கூட்டி போய் இந்த நாடகத்தில் நடிக்கக்கூடிய ஒரு மனிதனாகப்பட்டவன் சினிமாவில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அப்பா காட்டுப்பேன். நிச்சயமா என் உயிர் உள்ளவரை இவர்களை மறக்க மாட்டேன் என்று தெரிவித்துக் கொண்டு அண்ணன் அவர்களை மனமாற வேண்டிக் கொண்டு இந்த அழகர் மலை 18ஆம் அடி கருப்பணசாமி ஆகப்பட்டவன் 18ஆம் அடி கம்பம் எப்படி ஓங்கி நிற்கிறதோ அதே போல அவரது குடும்பம் எப்பொழுதும் மென்மேலும் உயர வாழ்த்தி விடைபெற்று இதோ இந்த இடத்தில் எதற்காக வந்தோம், அழகர் மலை 18ஆம் அடி கருப்பனாகப்பட்டவனை எதற்காக அழைத்தார்கள் என்பதை எடுத்துரைக்க வேண்டும். பட்டி விரிகி பால் பணம் வங்கி எந்த முகம் போனாலும் தங்க முகமாக பாலாறு சொல்லுமா ஐயா இருக்கணும் வேண்டிக்கிட்டு சூரையூர் கோட்டையிலே காவலனாக எல்லை காவலனாக பாதுகாவலனாக முன்னோடி பிள்ளையாக காக்கும் கடவுள் கருப்பண சாமியாக இந்த எல்லையிலே செல்ல வேண்டுமானால் எப்படி செல்ல வேண்டும் தெரியுமா? ஆதி கருடவனே நீலமேக வண்ணா நீலமேக வண்ணா நீலமேக வண்ணா அந்தரத்தில் தான் வரவழைத்து 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 செங்குழலே இந்த சூரியர் கோட்டையிலே நீ உலகல் அந்த மாயவனா 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 கோச்சுக்காம கைத்தட்டுங்க பாப்பா, கைத்தட்டுங்க. சிறப்பா ஆடுறேன். கைத்தட்டு கைத்தட்டு கைத்தட்டு. அங்கே இட்டி முள்ளங்கிது கருப்பசாமி தங்க
அழகர்மலை 18ஆம் அடி கருப்பணசாமியாகப்பட்டவன் எப்படி பேர்நாமம் வந்தது? தம்பியாகப்பட்டவன் கொல்லிமலை சின்ன கருப்பணசாமியோ கேரள தேசம் மலையாள தேசம் சென்றான். எதற்காக? மாயை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணாகப்பட்டவள் அரக்கன் என்ற விதை விதைத்து விட்டான். ஆண்களை அழித்துக் கொண்டிருக்கின்றான். பெண்கள் கற்பை சூடாடி கொண்டிருக்கின்றான் அரக்கன். அவனை அழிக்க வேண்டும் என்பதற்காக மலையாள தேசம் செல்ல சொன்னேன். மலையாள மாதிரிகளை கட்டுவா தம்பி என்று அண்ணவனை அனுப்பினேன். அண்ணவனோ வில்யுத்தை மல்யுத்தை குதிரையேற்றம் எத்தனையோ வித்தைகளை கற்று வந்து விட்டான். இன்னவனோ அழகர்மலை 18ஆம் அடி கருப்பணசாமி எப்படி பெயர் நாம வந்தது? அவற்றில் சில